அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இனிமே என்ன மாதிரியான பலன்கள் அமையுது, குறிப்பாக சனி பயிற்சி பலன்களாக என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோங்க. பொதுவாகவே சனி பயிற்சி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கிரக பயிற்சி, அதாவது நம்மளுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி எல்லாம் சொல்லுவோம். அதில் ஒரு முக்கியமான பயிற்சி தான் இந்த சனி பயிற்சி. சனி பயிற்சியால் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் மாறப்போகுது அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 12 ராசியில் என்ன ராசி அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு, உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியில் இருந்து 11ஆம் வீட்டில் நிகழும் அப்படின்னும், இந்த பயிற்சியானது மார்ச் 29, 2025 அன்று நிகழும் என்றும், மற்றும் சனி ஜூன் 3, 2027 வரை மீனத்தில் இருக்கிறார் என்றும் சொல்லப்படுது. இந்த பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அளிக்கலாம் என்றாலும் நீங்கள் விரும்பியதை அடைய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்தில் சனி சஞ்சாரம் செய்வதால் உங்களுடைய ஆசைகள் மற்றும் நோக்கங்களை நீங்கள் சரியான முறையில் செலுத்துவதன் மூலமாக வெற்றி காண முடியும். உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கலாம் என்றாலும் நீங்கள் கடின உழைப்பை மேற்கொள்ள வேண்டும். பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். தாழ்வு மனப்பான்மை மற்றும் ஈகோவை தவிர்க்கிறது நல்லது. உங்களுடைய சூழ்நிலை உங்களுடைய வெற்றிக்கு அனுகூலமானதாக இருக்கும். நன்றி உணர்வை வளர்த்து கொள்வது நல்லது. சுயநலமாக எதிலுமே நீங்கள் செயல்பட வேண்டாம். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோகத்தில் நீங்கள் ஆர்வமுடனும் ஈடுபாட்டோடனும் பணியாற்றுவீங்க. பணியிடத்தில் பணிகள் மலை போல குவியலாம் என்றாலும் நீங்கள் சிறப்பாக செயலாற்றி உங்களுடைய அங்கீகாரத்தை பெறுவீங்க. பணியிடத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். உங்களுடைய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது நல்லது. உங்களுடைய முன்னேற்ற பாதையில் நீங்கள் சில தடைகளையும் சவால்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும். சவால்களும் தடைகளும் உங்களை மேம்படுத்தும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கலாம். உத்தியோகத்தில் நல்ல எதிர்காலம் இருக்கலாம். தற்காலிக தடைகளை நீங்கள் கடின உழைப்பின் மூலமாக தகர்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நாடி வரும் அப்படின்னு சொல்லலாம். சரி, குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட நல்லுறவை வளர்த்து கொள்வீங்க. இதனால் நட்பு வட்டம் விரிவடையும். மேலும் ரிஷபராசி அன்பர்கள் சிலருடைய மனதில் காதல் அரும்பு மலரலாம். திருமணத்திற்கு காத்திருக்கிறவங்களுக்கு தக்க துணை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கெட்டி மேளம் கொட்டலாம். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளின் ஆதரவு கிட்டும் என்றாலும் பிள்ளைகளோடு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். அவர்களை அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக, வெளிப்படையான தகவல் தொடர்பு கொள்வதன் மூலமாகவும் உறவு வலுப்படும். சரி, குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்காக இந்த காலகட்டம் ஏதுவாக இருக்கும். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்றாலும் சில சமயங்களில் இருவருக்கும் இடையிலே கருத்து வேறுபாடு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இதை மட்டும் நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. மேலும் கருத்து வேறுபாடுகள் தற்காலிக மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம். என்றாலும் உறவு வலுப்பட நீங்கள் துணையுடன் அன்போடு ஆதரவோடு நடந்து கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பலனாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாபஸ்தானத்தில் சனியினுடைய சஞ்சாரம் காரணமாக உங்களுடைய பொருளாதார நிலை ஏற்றத்தை கொடுக்கும். நேர்மறையான பலன் மற்றும் ஆதாயத்தை நீங்கள் காண முடியும். என்றாலும் நீங்கள் வரவு செலவுகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டியது அவசியம். விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்பு மூலமாக உங்களுடைய பொருளாதார இலக்குகளை நீங்கள் அடையலாம். உங்களுக்கு வரவேண்டிய பணம் தாமதமாக வரலாம் என்றாலும் கண்டிப்பாக அது வந்து சேரும் என்று கூட சொல்லலாங்க. முதலீடுகளை கவனமாக மேற்கொள்ள வேண்டியது அவசியம். யோசித்து செயல்படுவதன் மூலமாக சாதகமான பலன்களை காண முடியும். சரி, மாணவர்களுக்கு இந்த சனி பயிற்சியானது எப்படிப்பட்ட பலனாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாணவர்கள் கல்வியில் வெற்றிக்கான விடாமுயற்சியோடு செயல்பட வேண்டும். மனதை ஒருமுகப்படுத்தி கவனத்தை சிதறவிடாமல் படிக்க வேண்டும். உங்களுடைய சூழல் படிப்பில் நீங்கள் பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்குமாறு பார்த்துக்க வேண்டும். நீங்கள் அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்பட்டால் உங்களுக்கு இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு சில மாணவர்கள் தாங்கள் எதிர்பார்த்த கல்லூரியில் இடம் கிடைக்க பெறுவாங்க. வெளிநாடு சென்று கல்வி பயில வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய எண்ணங்கள் ஈடேற காண்பாங்க அப்படின்னு சொல்லலாம்.
இது மட்டும் இல்லாமல் தங்களுடைய எல்லைகளை விரிவுபடுத்தி கொள்வாங்க. போட்டித் தேர்வு எழுதுகிறவங்க தங்களுடைய முயற்சியில் கண்டிப்பாக வெற்றிக்கான மனதை ஒருமுகப்படுத்தி கவனம் சிதறாமல் செயல்படுவாங்க. மொத்தத்தில் இந்த பயிற்சி காலகட்டத்தில் மாணவர்களுக்கு விடாமுயற்சியும் அர்ப்பணிப்பும் ரொம்பவே அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக பணிகள் உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்க வாய்ப்பு இருக்குது. எனவே முறையான ஓய்வை மேற்கொள்வது உங்களுக்கு அவசியம். இருந்தாலும் சிறந்த ஆரோக்கியத்தை தக்க வைக்க உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது. நடைப்பயிற்சி, மிதிவண்டி, நீச்சல் அல்லது நடன பயிற்சி போன்றவற்றை மேற்கொள்ளலாம். உண்ணக்கூடிய உணவிலும் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். பழங்கள், காய்கறிகள் மற்றும் சிறுதானியங்களை உணவில் நீங்கள் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பதப்படுத்தப்பட்ட உணவுகள், சர்க்கரை பானங்கள் மற்றும் ஆரோக்கியமற்ற கொழுப்புகளை தவிர்த்து விடுவது, அதிகமாக சாப்பிடுவதை தவிர்க்கிறது, நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டியதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியமாக உங்களுக்கு சொல்லப்படுது. அத்தியாவசிய வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் நார்ச்சத்துக்களாக உங்களுடைய உணவில் அதிக பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்த்து காய்கறிகளை சேர்த்துக்கொள்வது ரொம்ப நல்லது. மன அழுத்தத்தை நிர்வகிப்பது ஒட்டுமொத்த நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கு யோகா அல்லது தியானம் போன்ற செயல்களை மேற்கொள்வது ரொம்பவே சிறப்புங்க. பரிகாரங்களாக என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தா, சனிக்கிழமைகளில் உடல் ஊனமுற்றவங்களுக்கு நீங்கள் உணவு தானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது மட்டும் இல்லாமல் மற்ற நாட்கள்லையும் கொடுக்கலாம், ஆனால் சனிக்கிழமை நாட்களில் கொடுக்கறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் கணபதி, அனுமன் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செய்து தினமும் ஹனுமனுடைய சாலிசாவை படிக்கலாம் அல்லது கேட்கலாம். சனிக்கிழமைகளில் ஏழைகள் மற்றும் வீடற்றவங்களுக்கு போர்வைகள் மற்றும் துணிகளை தானமாக கொடுக்கலாம். சனிக்கிழமைகளில் மது மற்றும் அசைவ உணவை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. நாய்கள், காக்கைகள் மற்றும் பறவைகளுக்கு சனிக்கிழமைகளில் உணவு மற்றும் தண்ணீரை கொடுக்கலாம். முதியோர் இல்லங்களுக்கு தொண்டு செய்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுறதால இந்த ராசிக்காரர்கள் முதியோர் இல்லங்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு எப்போதுமே நல்ல ஒரு மாற்றத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு சனிப்பயிற்சி பலனாக என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15/3/2023 முதல் 7/4/2024 வரை மற்றும் 3/9/2024 முதல் 27/12/2024 வரை ராகு பகவானின் சதயம் நட்சத்திரத்தில் சனி பகவான் இருந்தார். இந்த காலகட்டத்தில் திடீர் பணவரவு, யோகம் இவையெல்லாம் உண்டாகிட்டு இருந்தது. திருமணம், கிரகப்பிரவேசம், வீடு இது போன்ற மாற்றமெல்லாம் நிறைய இந்த ராசிக்காரங்க பார்த்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, நவீன வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு, அயல்நாடு செல்வதற்கான வாய்ப்பு இவையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இதே போல் உங்களுடைய அஷ்டம லாபாதிபதியான குரு பகவானின் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் செல்வதால் 7/4/2024 முதல் 29/3/2025 வரை இந்த காலகட்டத்தில் திடீர் செல்வாக்கும் பணப்புழக்கமும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. மேலும் குறிப்பிட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு கேட்கும்போது, உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல ஒரு உயர்வு உண்டு. அனாவசிய விடுப்புகளை நீங்கள் தவிர்க்கணும். வேலை சுமை அதிகமாக இருக்கும். முக்கிய பொறுப்புகள் அமர்த்தப்படுவீங்க. சில பணிகளை போராடி முடிக்க வேண்டி இருக்கும். மேலதிகாரிகள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. முக்கிய பதிவேடுகளை கவனமாக கையாள்வது நல்லது. திடீர் இடமாற்றம் உண்டு என்றாலும் சாதகமாக அனைத்தும் அமையும் எனவும் புது சலுகைகளும் சம்பள உயர்வும் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டது அப்படின்னு பார்த்தா, பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர அருகம்புல் மாலை அணிவித்து சுவாதி நட்சத்திர நடைபெறக்கூடிய நாளில் சென்று வணங்குவதும், புலம்பெயர்ந்து வந்த தமிழர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுவதோ உங்களுக்கு நல்ல ஒரு வசதியை பெருக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. சனி பகவான் உங்களுடைய ராசியில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகள் எவையெல்லாம் வந்தாலும் கூட நீங்கள் அனைத்தையுமே தாண்டி வரக்கூடிய தைரியத்தை படைத்திருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு கிரக பயிற்சிகள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இந்த வரக்கூடிய 2025 சனிப்பெயர்ச்சி இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.